வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாள் 11 நம்பர் கிங்ஸ். 2 நாளாக ஜிம்முக்கு போகாமல் டிமி கொடுத்து சுற்றிட்டு இருந்தேன். அதனால் காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் வேகமாக முட்டையெல்லாம் வாங்கிட்டு பிஜி சேர்ந்துட்டேன். வந்த வேகத்தில் முட்டையெல்லாம் வேக வச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ரெடியான கையோட வேக வச்ச முட்டையெல்லாம் முழுங்கிட்டு ஷூவை மாட்டிக்கிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டோம். என்ன தான் நீ ஜிம்முலேருந்து லேட்டாக கிளம்பினாலும் காலேஜுக்கு டைமிங்க்கு போய் சேர்ந்து அப்புறம் 9 to அந்த 4:35 சொல்லவே தேவையில்ல. இதே மாதிரி தான் பர்ஃபெக்டாக போச்சு. காலேஜ் விட்டோடனே 2 செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல. அப்படியே விருட்டுன்னு அங்கேருந்து கிளம்பி மிலானோவில் உட்காந்தாச்சு. நம்ம நண்பருக்கு நாளைக்கு பிறந்த டே என்னும் காரணத்தினால் நான் ஒரு லாவா கேக் வாங்கிட்டு அவனுக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு கவின்ஸ் மில்க் ஷேக் ஒன்று வாங்கி குடிச்சிக்கிட்டே பிஜி சேர்ந்துட்டேன். வரும்போது தான் கவனிச்சேன் 3 grams புரோட்டீன் இருக்கு அந்த கவின்ஸ் மில்க். நண்பர்களே, குப்பையை குப்பை தொட்டியில் போட்டு பழகுங்க. அது சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்லது. அப்படியே விருட்டுன்னு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு பிஆர் ஸ்டைலில் மொட்டை மாடி ஏறி போயிட்டு நேற்று காய வச்ச துணியெல்லாம் எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் கையோட அதை மடித்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் திரும்பவும் மொட்டை மாடிக்கு போனேன். ஆல்ரெடி ஹேண்ட் ஸ்டாண்ட் நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வருதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் அட்டம் ஊற்றிக்கிச்சு, 2வது அட்டம்ப்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஊற்றிக்கிச்சு. ஆனால் 3வது அட்டம் மட்டும் ஒரு 2 செகண்ட் ஹோல்டு இருந்துச்சு. அப்படியே நம்ம பிறந்தநாள் காணும் நண்பர் ஊருக்கு கிளம்பினாரு. அவரை வழி அனுப்பி வச்சுட்டேன். அப்புறம் எப்பவும் போல போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நின்றுட்டு இருந்தேன். அப்போ இந்த பூவை பார்த்தேன். அது ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. 3 நாளாக நம்ம நண்பர்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அதுக்கும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களே வழி அனுப்பிச்சு வச்சுட்டு போயிட்டு ஆரோக்கிய மில்க் ஒரு 10 ரூபாயில வாங்கிட்டு கையோட நாளைக்கு தேவையான முட்டையும் லோட் பண்ணி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டேன். வந்த உடனே பால் காய்ச்சி முடிச்சுட்டு முட்டையும் 2 சக்கரவள்ளி கிழங்கையும் வச்சுட்டு பாட்டை போட்டு இருக்கிற வேலை எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டேன். அவ்வளோதான் பாப்பா.